வணக்கம். வரும் சனிக்கிழமை 7ஆம் தேதி சாயந்தரம் 6 to 9 நம்மளோட ரெகுலர் ஜோஹோ மீட்டிங் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சா, முக்கியமான கட்டத்தில் அந்த 24,800 லெவலை வந்து ஆல்மோஸ்ட் டச் பண்ணிவிட்டு வந்திருக்கு. அண்ட் இன்றைக்கி மார்க்கெட்டில் சரியான வாலட்டாலிட்டி பார்த்தோம். நிறைய ஸ்டாக் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. என்ன வாங்கலாம், என்னத்தை எக்ஸிட் பண்ணலாம். நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் பற்றி பேசியிருந்தோம். நிறைய பேர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகிடுச்சா, சரியான ரேலி பார்த்தோம். இது எல்லாமே வந்து நிறைய பேச்சுகள் இருக்குது. எஃப்ஐஐஸும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க வரும் சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9 நம்ம சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். ரேசர்பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். 236 rupees பே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். 9444468888க்கு. ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதே நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. அப்படியே கூடிய உங்களுக்கு வேண்டிய ஸ்டாக்ஸ் 2 இல்லை 3 ஸ்டாக் மேக்ஸிமம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிங்க. 1 அண்ட் சனிக்கிழமை சாயந்தரம் ஒரு 5 மணிக்குள்ளே உங்களோட கொஷின்ஸ் அனுப்பிட்டுனா நல்லாயிருக்கும். ஸோ தட் எங்களோட ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணிவிட்டு எங்களோட சார்ட் ரெடி பண்ணுவோம். ரைட், அது ரெடி பண்ணிட்டுனா நம்மளுக்கு வந்து வேலை ஈஸியாக இருக்கும். ஸோ தட் நம்மளோட செஷன் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போட்டு வந்தது. போன தடவை ஆல்மோஸ்ட் 90 ஸ்டாக் நம்ம அனலைஸ் பண்ணோம் அண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. 3.5 hours ஆச்சு. வாங்க வரும் சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9 சந்திப்போம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு? சூப்பர் டூப்பராக இருந்துச்சுல. நம்ம எதிர்பார்த்த லெவல் 24,820 830 அந்த லெவலை வந்து டச் பண்ணிச்சு. அண்ட் க்ளோஸ் ஆகும்போதும் 800 கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 24,775 213 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸ். இன்றைக்கி மார்க்கெட் ப்ரீமியமில் ஜாஸ்தி இல்லை. நேற்றுலாம் வந்து ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருந்துச்சு. 95 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 150 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம் இருந்துச்சு. முந்தா நேற்றும் அப்படி இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி இல்லை. ரைட், 66 பாயிண்ட்ஸ் தான் வந்து ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 96 பாயிண்ட்ஸ் தான் ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டி ஆகட்டும் நிஃப்டி ஆகட்டும் இன்றைக்கி சரி பேய் ஆட்டம். 12 மணிக்கு ஒரு ஜர்க் கொடுத்து மேலே ஏறிச்சு. ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் இன் லெஸ் than about 15 minutes. அதே மாதிரி 250 எக்ஸாக்டாக சொல்ல போனால் 248 ஒரு ஜர்க் வந்துச்சு. மேலேருந்து ஆல்மோஸ்ட் 290 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்துச்சு. உளுந்த வேகத்துக்கு 3 o'clock மறுபடியும் மேலே ஏறிடுச்சு. ஸோ மார்க்கெட்டில் சரி வாலட்டாலிட்டி நம்ம பார்த்தோம். இன்ட்ராடே வாலட்டாலிட்டி பார்த்தோம். மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போதும் 213 பாயிண்ட்ஸ் அண்ட் இன்ட்ராடே ஸ்விங் வந்து நிஃப்டி ரைட் 534 பாயிண்ட்ஸு. பேங்க் நிஃப்டி அதோட பெஸ்ட்டாக இருந்துச்சு. 318 பாயிண்ட்ஸ் க்ளோஸ் ஆகும்போதும் அண்ட் 96 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. இன்ட்ராடே ஸ்விங்கு நான் சொல்கிறது வந்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ஆல்மோஸ்ட் 890 பாயிண்ட்ஸ். ஸ்பாட்டில் 1037 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடே ஸ்விங் இருந்துச்சு. இன்றைக்கி மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் ராஜான்னு சொன்னால் யார்? 2 பேர். ரைட், ப்ரைமரின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் இட் இஸ் ஐடி செக்டர். ஐடி செக்டர் மேலே போகிறதுக்கு 2 ரீசன். ஒன்று, ட்ரம்ப் வந்திருக்கனால நிறைய ஆட்டோமேஷன்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்றது ஒரு சைடு இருக்குது. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னு சொன்னால் நம்மளாம் நினச்சா இந்த H1B விசா வாங்குறது கஷ்டம். 2வது வந்து ட்ரம்ப் அங்கே உள்நாட்டு ஆளுங்களுக்கே வேலை கொடுன்ற மாதிரி ஒரு பேச்சு நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால பாதிப்பு வரலாம். நம்ம அந்த இதுக்குள்ளே போகல. மெயினால் ருப்பி டிப்ரிஷியேட் ஆனதுனால டாலர் டேர்ம்ஸை விட்டுட்டு ருப்பி டேர்ம்ஸில் எடுத்துக்கிட்டனால அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி ஜாஸ்தி ஆகும். அது ஒரு அல்ப சந்தோஷம்ல. ஸோ டெஃபினெட்லி அது வந்து மேஜர் ரெவென்யூ காட்டும். நீங்கள் வந்து கேட்கும் போதும் 18% ப்ளஸ் 10% ப்ளஸ்ன்ற மாதிரி நம்ம பார்க்கணும்ல ரெவென்யூ. ஸோ அதுக்கோசரம் ஐடி செக்டர்ஸ் எல்லாமே இன்றைக்கி தூக்குச்சு. ஒன்று, டெக்னிக்கலாகவே ஒரு பேஸ் ஃபார்ம் ஆகிட்டு மேலே போகிறதுக்கான யூஷுவல் மெத்தட்ஸ் போயிட்டுருக்கு. நம்ம எப்பயுமே வந்து அந்த வேவ் 4 முடித்து வேவ் 5 போகும்போதும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள். ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 ஸ்டாக்ஸை பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். சில ஃபியூச்சர்ஸ் பேஸ்ட் ஸ்டாக்ஸும் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆல்மோஸ்ட் 25-30% அப் மூவ்க்கான ஸ்டாக்ஸ்லாம் கூட நிறைய இருக்குது. இன்றைக்கி நிஃப்டி கான்ட்ரிபியூட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் இன்ஃபோசிஸ் 35 பாயிண்ட்ஸு, ஐசிஐசிஐ 32 பாயிண்ட்ஸு, டிசிஎஸ் 23 பாயிண்ட்ஸ் 24 பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். ஏர்டெல் 18 பாயிண்ட்ஸு, அதே மாதிரி ரிலையன்ஸ் ஒரு 18 பாயிண்ட்ஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ்
அது வந்து ஒரு 8, எல்என்டி வந்து ஒரு 8 பாயிண்ட்ஸு. ஸோ இந்த டாப் 7 ஸ்டாக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டனாவே ஆல்மோஸ்ட் இந்த 213 பாயிண்ட்ஸில் வந்து 140 பாயிண்ட்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டில் வந்து எந்த செக்டார் மூவ் ஆச்சுன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி 2 மேஜர் ஜாம்பவான்கள். ஒன்று சிடிஎஸ்எல், நான் டார்கெட் சொல்ல விரும்பல, மொனோபொலி ஸ்டாக்காக இருக்குது, தார்மாராக ஏறிட்டு இருக்குன்னு நம்ம பேசணும். சிடிஎஸ்எல் இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 8% அப்பாக இருந்துச்சு. ஒன்று. ரெண்டாவது பிஎஸ்சி 14% அப்பு, ரைட். பிஎஸ்சி வந்து என்எஸ்சி வந்து நாங்கள் எங்களது ஐபிஓ வந்து கிளியர் ஆகிடுச்சு, எப்போ வேணாலும் வருவோம்ன்ற மாதிரி ஒரு ஹிண்ட் பண்ணதுனால மார்க்கெட்டில் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டாக் டபுள் ஆகிட்டுருக்கு ப்ரீ ஐபிஓவில். ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுறதுலேருந்து பிஎஸ்சி பிச்சுக்கிட்டு போகுது. நான் 3000 பக்கமாக வந்து 3300 பக்கமாகவே வந்து நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறதா இருந்தால் பாதி புக் பண்ணிவிடுங்க, மீதி ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போடுங்கன்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். கொஞ்சம் வருத்தம் இருக்குது. எடுத்து பாருங்களேன், 3300 3400 லெவலில் 50% புக் பண்ணுறோம், 5200 5250 வந்து நிற்கிது. வருத்தம் இருக்க தானே செய்யும். தட்ஸ் ஓகே, நம்ம வந்து கிளாரிட்டி வரும்போதும் நம்ம பார்த்துக்கலாம். பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இது ஏன் மேலே ரன் ஆகிட்டுருக்கு, மொனோபொலி 2 பேர் தான் இருக்கிறாங்க எக்ஸ்சேஞ்சில். ஒன்று வந்து என்எஸ்சி, இன்னொன்று வந்து பிஎஸ்சி. அடுத்தது வந்து ஏஞ்சல் ஒன். ஏஞ்சல் ஒன் வந்து என்ஐலேருந்து அவங்களுக்கு எம்எஃப் மியூச்சுவல் ஃபண்டுக்கான லைசன்ஸ் கிடச்சிச்சோ அன்னையிலேருந்து கொஞ்சம் பிரேக் அவுட் ஆன மாதிரி இருக்குது. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 6.5% அப்பாக இருக்குது. அண்ட் ஏஞ்சல் ஒன் அதுக்கான இலக்கு, ரைட். நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸில் வேணால் எடுக்கிறதுனால எடுத்துங்க, இல்லை கேஷ் எடுக்கிறதுனால எடுத்துங்க. இது ஒன் ஆஃப் தி ஸ்டாக்ஸ். மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அண்ட் ரீசெண்டாக ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு சிபியோட கேஸ், பாப் ஆஃப் சார்ட்ஸ், ரைட், சார்ட்டோட அப்பன் இதான் அப்படியே டிரான்ஸ்லேஷன் சொல்லணும்னு சொன்னார். இது வந்து ஒரு நார்த் இந்தியாவில் வந்து பயங்கர ஒரு இந்த சினிமா ஸ்டார் நைட்ஸ்லாம் நடக்கும்ல, அது மாதிரி வந்து இவர் வந்து கிளாஸஸ்ஸு ட்ரைனிங் செஷன்ஸ்லாம் நடத்திக்கிட்டு இருந்தார். அண்ட் ஆல்மோஸ்ட் கடவுள் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல, நிறைய டிப்ஸு கொடுத்துக்கிட்டு இருந்தாப்புல. அவருக்கு வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. ஹி இஸ் நாட் ஏ சிபி ரிஜிஸ்டர்ட். நான் எப்படி சிபி ரிஜிஸ்டர்டில் அதே மாதிரி தான் அவரும் வந்து சிபி ரிஜிஸ்டர்ட் கிடையாது. ஆனால் அவர் வந்து கேஷ் வாங்கி டிப்ஸு கொடுத்துக்கிட்டு இருந்தார். மனுஷனுக்கு வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு 6-7 வருஷமாக என்ன சம்பாரிச்சாரோ, ஏன்னா எல்லாமே வந்து பேங்க் மூலமாக தானே வருது, அந்த சம்பாரித்த காசை பூரா கொடுத்துருன்னு சொல்லியிருக்கிறாங்க. அமௌண்ட் வந்து 17.9 crores, 18 கோடின்னு வச்சுங்களேன். தலைவரை வந்து 18 கோடி எடுத்து வைக்க சொல்லியிருக்கிறாங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஒன்று, நான் கொடுக்குறது வந்து இன்ஃபர்மேஷனாக நான் கொடுக்குறேன், ஐடென்டிஃபிகேஷன் வாங்குகிறேன். நான் எந்த விதமான கேஷ் வாங்குறதில்ல டிப்ஸ் வாங்குறதுக்கு, சரியா? ஸோ அதனால் இது மறுபடியும் நான் வந்து இன்சிஸ்ட் பண்ணி நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணிங்க, நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு போய் சாட்டில் பாடுங்க. அண்ட் ஒரு நல்ல சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை பார்த்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்குமா இன்வெஸ்ட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். சாரி, ஏஞ்சல் ஒன் வந்து 3241 இருக்குது. அதுக்கான இலக்கு சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 3600 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை மனசில் ஞாபகம் வச்சுங்க. இன்னும் ஒரு 5 ஸ்டாக் இருக்குது, நம்ம போக போக நம்ம பார்த்துக்கலாம். டைட்டன் ஒன் மோர் சர்ப்ரைஸ் மூவ். பெரிய ஃபால் வந்துட்டு புல் பேக் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் அந்த 61% புல் பேக் ஜோனில் வந்து நிற்கிது. வெயிட் பண்ணி பார்க்கலாம், அந்த ஜோனை வந்து உடைக்க போகுதான்றது பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். அதே மாதிரி நிஃப்டியும் நம்ம வந்து சொல்லிடலாம். இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருந்துச்சு. அதில் 24,850 860 லெவல் இருந்துச்சு. அந்த லெவலை வந்து இன்றைக்கி டச் ஆகிடுச்சு. ரெண்டாவது லெவல் வந்து 25,250 இந்த லெவல் இருக்குது. இது வந்து ஃபிபனாச்சி லெவல், ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் இலக்கு, மறுபடியும் நான் சொல்கிறேன், நெக்ஸ்ட் இலக்கு அப்சைடில் இருந்துச்சுன்னு சொன்னால் 25,250 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, நம்ம மற்ற விஷயத்துக்கு வரலாம். இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து ஃபைனான்ஷியல் டொமைன்ஸ் அண்ட் பேங்கிங் டொமைன்ஸ், அஃப்கோர்ஸ் ஐடி செக்டர்ஸும் வந்து மேஜராக வந்து தூக்குச்சு, இல்லைன்னு நம்ம சொல்ல. நேஷ்னல் அலுமினியம், ஹிண்டல்கோ, வேதாந்தா, டாடா ஸ்டீல் இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. பவர் செக்டார்லேயும் ஓரளவுக்கு டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. பர்ஃபார்ம் பண்ணாத செக்டர் யார் யாருன்னு சொன்னால் சிமெண்ட்டு,
மீடியா, ரியாலிட்டி அண்ட் டெலிகாம். டெலிகாமில் மெயினாக எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் லாஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸாக நல்ல ரேலி போன ஐடியா செல்லுலர் ஆல்மோஸ்ட் 4% டவுனில் இருக்குது அண்ட் 4.7% டவுன். பட் பாரதி ஏர்டெல் அண்ட் இண்டஸ் டவர் எல்லாமே வந்து ஓரளவுக்கு அதுக்கு காம்பன்சேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நேற்று வீடியோவில் வந்து நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், ரைட்? மேலே வந்து ஒரு அப்சைட் பிரேக் அவுட், இந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த லெவல் உடச்சிச்சுன்னா கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது 2 ப்ராபபிலிட்டிஸுமே நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ 24,820 830 லெவல், இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சுனால் ஃபர்தர் ஒரு க்ளோஸ் டு அபவுட் 100-150 பாயிண்ட்ஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் நான் சொல்கிறேன், ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸில் ஜாஸ்தி தம் கிடையாது, ரொம்ப மைல்டாக தான் இருக்குது. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எடுத்துக்கிட்டனால் மேலே வந்து 1ன்னு எடுத்துக்கிட்டனால் கீழே ரிஸ்க் வந்து ஆல்மோஸ்ட் 4 இருக்குது. ஸோ இது மனசில் ஞாபகம் வச்சுட்டு ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸில் வந்து ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் போடுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். இன்னொன்று ஒரு சர்ப்ரைசிங் விஷயம் என்னன்னு சொன்னால், எஃப்ஐஐஸ் லாஸ்ட் 2 டேஸாக வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் வந்து வாங்கியிருக்கிறாங்க. முந்தா நேற்று டிசம்பர் 3 3,660 crores வந்து வாங்கியிருந்தாங்க. நேற்று வந்து ஆல்மோஸ்ட் 1,800 crores வாங்கியிருந்தாங்க. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 8,540 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. இது ஒரு பல்க் டீல் இருந்திருக்கும். என்னதுன்றது நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த லாஸ்ட் 4 days நம்ம எடுத்துக்கிட்டனாலே ஆல்மோஸ்ட் 13.5 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. நம்ம டிஐஐஸ் வந்து நிறைய செல்லர்ஸ் தான் இருந்திருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் 2,400 crores வாங்கியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஒரு 2,300 crores செல் பண்ணிட்டாங்க. ஸோ நெட்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 120 கோடிக்கு தான் வந்து டிஐஐஸ் வாங்கியிருக்கிறாங்க. ருப்பியை பொறுத்த வரைக்கும் அதே லெவலில் தான் இருக்குது. 84.65 அந்த லெவலில் தான் இருக்குது. இன்றைக்கி வந்து வெரி மைல்டாக இருந்துச்சு. கீழே வந்து 65, மேலே வந்து 75 இந்த லெவலில் தான் ட்ரேட் ஆகிருந்துச்சு. ஸோ ருப்பி மோர் ஆர் லெஸ் 84.75 அந்த லெவலில் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. கோல்டு அண்ட் சில்வரில் வந்து ஜாஸ்தி மாறுதல் இல்லை. எஸ், சில்வரில் லேசாக மாறுதல் இருக்குது, பட் கோல்டில் வந்து பெருசாக கிடையாது. 7,890 7,900 பிடிச்சு போங்களேன். இது வந்து 24 கேரட் ஹோல்சேல் ரேட், சென்னையோட ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 1,000 rupees ஏறி 93,700 rupeesல இருக்குது. இது 999 குவாலிட்டி சில்வர் ஏறிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்றது. நாளைக்கு ஆர்பிஐ பாலிசி இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. பாலிசியில் டிஸ்கவுண்ட், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைப்பாங்கன்றது ஏற்கனவே இன்னைக்கு மார்க்கெட் மூவில் வந்து டிஸ்கவுண்ட் ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு வந்து ஈவன் இஃப் பாலிசி கரெக்ஷன்ஸ் வருது, ரைட், சிஆர்ஆர் கரெக்ஷன்ஸ் பற்றி நம்ம சொல்ல வேணாம், பட் டெஃபினெட்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து டிஸ்கவுண்ட் ஆகிடுச்சு. இது மனசில் ஞாபகம் வச்சுட்டு நாளைக்கு ஆர்பிஐ பாலிசி வரும்போதும் சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணலன்னு சொன்னால் கீழே விழுவதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. கட் பண்ணால் ரைட், அது ஏற்கனவே வந்து இன்றைக்கி டிஸ்கவுண்ட் ஆகிடுச்சு. எனிவே பார்க்கலாம். நாளைக்கு வந்து ஒரு வாலட்டாலிட்டி சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. நான் வந்து ப்ரோக்ராம் கடைசியில் வந்து சில ஸ்டாக்ஸ்லாம் நான் வந்து சொல்கிறேன்னு. எம்சிஎக்ஸ் மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. டேட்டாஸை எடுத்துகிட்டு நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் நீங்கள் பண்ணீங்க. எம்சிஎக்ஸ் கரண்ட்டில் என்ன ரேட் ட்ரேட் ஆகிருக்குன்றது நீங்கள் பார்த்துங்க. 7,400 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கான ஸ்டாப் லாஸ் வந்து 6,300 இல்லை 6,295 நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். டிசிஎஸோட இலக்கு வந்து 2020 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸ்டாப் லாஸ் நீங்களே பார்த்து போட்டுங்க. நௌக்ரி 9,100 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டாப் லாஸ் நீங்களே போட்டுருங்க. அதே மாதிரி சம்பல் ஃபர்டிலைசர், அதுக்கான முதல் இலக்கு 570, இரண்டாவது இலக்கு 620 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏற்கனவே ஏஞ்சல் ஒன் நான் சொல்லியாச்சு, 3,600 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து நம்ம அல்ட்ராடெக் சிமெண்ட். நான் வந்து ஒரு 300 ரூபா லாஸில் வந்து நான் புக் பண்ணேன். இருக்கும் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எனக்கும் ப்ளஸ் என் கிளைண்ட்ஸ்க்கு எல்லாமே நான் வந்து புக் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி அதுக்கான டார்கெட், அப்சைட் டார்கெட் வந்து ஓப்பன் அப் ஆகிருக்கு. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 12,380 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது புத்திசாலித்தனம் அண்ட் மெயின்டைன் பண்ணுங்கள். என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.